வேத வசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையோடு ஆயத்தமாக காத்திருக்கிற உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே வெளிப்படுத்தல் என்ற சொல்லுக்கு மூல பாஷையிலே திரை அகற்றப்பட்ட என்பது அர்த்தமாகும் என்றும், நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் என்பது முக்கியமல்ல, கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் முக்கியமானது என்றும், தேவனுடைய ஜனங்கள் தங்கள் கிரியைகளினாலே அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றும், நாம் தேவனை செயல்பட அனுமதிக்க வேண்டும், நாம் அவருக்கு காத்திருந்து செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே இனிமையானதாக எளிதாக இருக்கும் என்றும், எதிர்காலத்திலே இஸ்ரவேல் தவறான கூட்டணி அமைத்து கொண்டு அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் என்றும், கர்த்தரை அறிந்தவர்கள் அவரை விட்டுவிட்டு வெளியிலே உதவி பெற நாடும்போது அவர்களுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது என்றும் அறிந்து கொண்டோம். இன்று நாம் ஏசாயா 32, 33 அதிகாரங்களிலிருந்து எதிர்காலத்திலே ஒருவருடைய மதிப்பீடுகள் எப்படி இருக்கும், மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பு பெண்கள் எவ்வாறு இருப்பார்கள், கொள்ளையிடுகிறவன் என்பது யாரை குறிக்கிறது என்பதை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோம். முதலாவது நாம் ஏசாயா 32 அதிகாரத்தை சிந்திப்போம். இந்த அதிகாரம் 5ஆம் ஐயோவுக்கும் 6வது ஐயோவுக்கும் இடையிலே ஒரு பிரகாசமான பகுதியாக காணப்படுகிறது. அன்று இருளுக்குள்ளே இருந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வெளிச்சமாக அது இருந்தது. இங்கே மீண்டும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். அவர் இல்லாது பூமிக்கு 1000 வருட அரசாட்சியோ ஆசீர்வாதமோ இல்லை. ஏசாயா 32 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். இதோ, ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். இந்த வசனம் 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்கிறது. இந்த ராஜா வேறு யாருமல்ல, இயேசு கிறிஸ்துவே. அவருடைய ஆட்சியின் தன்மை நீதியாகும். இந்த உலகம் இது போன்றதொரு ராஜாவை இதுவரை கண்டதில்லை. ஏசாயா 32 அதிகாரம் 2 வசனம் பாருங்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். இந்த கர்த்தர் ராஜா மட்டுமல்ல, இரட்சகராகிய ராஜா. இவர் பாவத்தின் தண்டனையாகிய பெருவெள்ளத்தையும் காற்றையும் நமக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவர் பெருங்கன்மலையின் பாதுகாப்பாக நமக்கு இருக்கிறார். ஏசாயா 26 அதிகாரம் 4 வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? நித்திய கன்மலையாக நமக்கு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய ஊழியத்திலே இது ஒரு வகையாகும். அவர் விசுவாசிகளுக்கு மறைவிடமாக இருக்கின்ற ஒரு ஊழியம். அவர் இன்றும் அவ்விதமே இருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசியாகிய உங்களுக்கும் அவரே எல்லா புயல்களுக்கும் மறைவிடமாய் இருக்கிறார். கலங்காதிருங்கள். ஏசாயா 32 அதிகாரம் 3 வசனம். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். வேறு விதமாக கூற வேண்டுமென்றால், தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளும் கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 12 வசனம் என்று சொல்கிறது. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். உண்மையான ஆவிக்குரிய மதிப்புகள் பெறப்பட்டு அது தெளிவாக அந்நாட்களிலே தெரியும். எது முதலிடத்தில் வைக்கப்பட வேண்டுமோ அது முதலிடத்திலே வைக்கப்படும். இந்நாட்களிலே நன்னடத்தையை முக்கியத்துவப்படுத்தி எங்கும் போதிக்கப்படுகிறதில்லை. பொதுவாக மனிதன் தோன்றிய விதத்தை குறித்து அறிவியல் பரிணாம வளர்ச்சி மூலமாக போதிக்கிறார்கள். எல்லா இடங்களிலேயும் இப்பொழுது இதையே முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார்கள். தேவன் உலகத்தை படைத்தார். ஆகவே அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று நன்னடத்தை நெறிகளை நீதி போதனையாக வாலிபர்களுக்கு சொல்லப்படுவதில்லை. எனவே அவர்களுக்கு கடவுள் பயம் இல்லை. வேதத்தை குறித்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அது பழைய காலத்து புத்தகம், இந்த நவீன காலத்திற்கு ஒத்து வராது என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த பழைய புத்தகம்தான் எதிர்கால புத்தகமுமாக இருக்க போகிறது. ஏனென்றால் அதில் சொல்லப்பட்ட ராஜாவே எதிர்காலத்தில் நீதியாக ஆளுகை செய்ய போகிறவர். அப்பொழுது நீதி, நன்னடத்தை எல்லாம் முதலிடத்திற்கு வந்துவிடும். ஏசாயா 32 அதிகாரம் 5 வசனத்தை பாருங்கள். மூடன் இனி தயாளன் என்று மதிக்கப்படான், லோபி
இனி உதாரன் என்று சொல்லப்படுவதும் இல்லை. இன்றைய நாட்களிலே மூடன் தயாளன் என்று மதிக்கப்படுகிறான். ஆனால் அந்நாட்களிலே மூடன் தயாளன் என்று கனப்படுத்தப்படுவதில்லை. ஏனென்றால் அவன் எப்படி இருக்கிறானோ அப்படியே அறியப்படுவான். அவன் மூடனாக இருப்பதினாலே மூடத்தனமான காரியங்களையே செய்வான், அதையே யோசித்து செய்வான். மனிதனுடைய இருதயம் அவ்விதமாகவே தெருக்குள்ளதாக இருக்கிறது. எதிர்காலத்திலே மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படியே அறியப்படும். அப்பொழுது தவறான மதிப்பீடுகள் இருக்காது. அதாவது இல்லாத ஒன்றை அவர்களுக்கு மதிப்பாக சொல்லப்பட மாட்டாது. மனிதனுடைய மாய்மாலமான முகத்திரை எல்லாம் கிழிக்கப்படும். இது மாய்மாலமான தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே இது செயல்படுத்தப்படும். இவை எல்லாமே இயேசு கிறிஸ்துவாகிய ராஜா நீதியாக ஆளுகை செய்ய வரும்பொழுது நடைபெறும். இப்பொழுது 9ஆம் வசனத்தை பாருங்கள். சுக ஜீவிகளாகிய ஸ்திரீகளே, எழுந்திருந்து என் வார்த்தைகளை கேளுங்கள். நிர்விசாரமான குமாரத்திகளை, என் வசனத்துக்கு செவி கொடுங்கள். இதை ஏன் கர்த்தர் இங்கே சொல்கிறார்? ஏனென்றால் இயற்கையாகவே பெண்கள் ஆண்களை விட மிகவும் கவனமானவர்கள். ஆண் ஒரு ஆபத்தை உணர்ந்து கொள்ளும் முன்னரே பெண்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். ஒரு வியாபாரத்திலே பங்காளரை சேர்க்கும் போதோ அல்லது எந்த ஒரு புதிய உறவை மற்ற மனிதர்களிடம் ஏற்படுத்தும் பொழுதோ முதலிலே உங்கள் மனைவியை உங்களோடு அழைத்துச் சென்று அவர்களோடு பேசுங்கள். அறிமுகமாகும் போதே இதை செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் மனைவி அந்த புதிய நபர் நம்பத்தக்கவரா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் முன்னரே அவர்கள் மதிப்பிட்டு சொல்லிவிடுவதை நீங்கள் காண முடியும். நீங்கள் ஒருவேளை இதற்கு முன்னரே இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றவர்களாயிருக்கலாம். மகா உபத்திரவ காலத்திற்கு முன்பு பெண்கள் கவனமில்லாதவர்களாய் போய்விடுவார்கள். வரப்போகின்ற ஆபத்தாகிய மகா உபத்திரவ காலத்தை குறித்த உணர்வற்றிருப்பார்கள். அந்த அளவிற்கு அந்நாட்களிலே பெண்கள் சுகஜீவிகளாக நிர்விசாரமான குமாரத்திகளாய் மாறிப்போவார்கள். வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்த உணர்வற்ற அறிவற்ற நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். இப்பொழுது 15ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். நாம் இப்பொழுது 3வது பிரிவிற்கு வந்திருக்கிறோம். கடைசி நாட்களிலே ஆவியானவர் ஊற்றப்பட போவதை குறித்த தீர்க்க தரிசனம் இது. இந்த இடத்திலே நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார் என்று சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியிலே. அப்படியானால் பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவி இந்த தீர்க்க தரிசனத்திலே நிறைவேறுதல் இல்லையா? இந்த தீர்க்க தரிசனம் கடைசி நாளில் பூமியில் வரப்போகின்ற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது பெந்தேகோஸ்தே நாளிலே நிறைவேறின காரியத்தை குறித்து சொல்லவில்லை. அவ்விதமாக ஆவி ஊற்றப்படும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மற்றும் தேவனிடத்தில் மனம் திரும்புதல் போன்றவை அபரீதமாக நடக்கும். ஏனென்றால் அப்பொழுது இயேசுவே ஆட்சி செய்து கொண்டிருப்பார். ஆனால் எல்லா முழங்கால்களும் அப்பொழுது அவருக்கு முன்பாக முடங்கும் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போவதில்லை. இறுதியிலேயே எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும். இந்த 1000 வருட அரசாட்சியானது அதை பரிசோதிக்கும் காலமாகும். யோவேல் இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களிலே அதை நாம் பார்க்கலாம். வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆம், இந்த தீர்க்க தரிசனம் தேவனுடைய 1000 வருட அரசாட்சியை எதிர்பார்த்து சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வசனம் வரை உள்ள பகுதியிலே பேதுரு யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை மேற்கோளிட்டு காட்டுகிறார். யோவேல் தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறிவிட்டன என்று அவர் கூறாமல், யோவேல் கூறினது போன்றதொரு நிறைவேறுதலே இந்த பெந்தேகோஸ்தே என்பதை விளக்குகிறார். இது அதன் நிறைவேறுதல் அல்ல. 1000 வருட அரசாட்சியிலே அது நிறைவேறப் போகின்றது. யோவேல் சொன்னது போல 1000 வருட அரசாட்சியில் எல்லா மாம்சமானவர்கள் மீதும் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே ஒரு சிலர் மீதே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும்.
ஆனால் இது 1000 வருட அரசாட்சியிலே நடைபெறப் போகின்ற அந்த காரியத்திற்கு நிழலாக இருக்கின்றது. யோவேல் தீர்க்க தரிசனத்தை சற்றே கவனித்து பாருங்கள். யோவேல் 2 அதிகாரம் 30-31 வசனங்கள். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அருமையானவர்களே, இந்த அடையாளங்கள் எல்லாம் இன்னும் நிறைவேறவில்லை என்பதை அறிவீர்கள். மட்டுமல்ல, யோவேல் கூறுகின்ற மற்றொரு காரியத்தையும் கவனிக்க வேண்டும். யோவேல் 2:28, அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இன்று உங்களுடைய குமாரரை, குமாரத்திகளை பாருங்கள். அவர்களிலே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியிருக்கிறதா? நம்முடைய மூப்பர்கள் ஓய்வாக இருக்கிறார்கள். அவர்களிலே வேதம் சொல்லுகிற இந்த காரியம் நிறைவேறவில்லை. ஆக இது பெந்தேகோஸ்தே நாளிலோ இன்றோ நிறைவேறவில்லை என்பதை நாம் அறியலாம். இது 1000 வருட அரசாட்சியிலே நிறைவேறுகிறதா இருக்கிறது. சிலர் ஏதோ ஒரு சில வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது என்று கூறுகின்ற ஆபத்துண்டு. நாம் கவனமாயிருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்மோடு பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக பேசுவதாக. தேவன் அவ்விதமே நம்மோடு பேசுகிறார். இப்பொழுது நாம் ஏசாயா 33 அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரம் தேவனுடைய ஜனங்களை அழிக்கவும் தேசத்தை பாழுமாக்கவும் முயற்சிக்கிறவர்கள் மீது நியாய தீர்ப்பு கூறுகிறதா இருக்கிறது. இது அருகிலே அசீரியர்களை வரம்பு எல்லையாக கொண்டும் எதிர்காலத்திலே இறுதியான எதிரிகளை கணக்கிலே கொண்டும் சொல்லப்படுகின்ற தீர்க்க தரிசனம். இது புவியை மையமாக கொண்ட அதிகாரம். இதிலே நிலமே முக்கிய இடத்தை பெறுகிறது. பாருங்கள், ஏசாயா 33:1, கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுமாகிய உனக்கு ஐயோ! நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய். நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி கூறும் விதம் இதுவேயாகும். மனிதன் பாவம் செய்ததிலிருந்து கர்த்தர் கொடுக்கின்ற ஆவிக்குரிய சத்தியங்கள் இந்த ஒரு விதத்திலே கொடுக்கப்படுகிறது. கலாத்தியர் 6 அதிகாரம் 7 வசனத்திலே இது சிறப்பாக விளக்கப்பட்டுள்ளது. கவனிங்கள், வாசிக்கிறேன். கலாத்தியர் 6:7, மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இங்கே கொள்ளையிடுகிறவன் என்று குறிக்கப்படுகிறவன் எசேக்கியா காலத்திலே எருசலேமிற்கு எதிராக வந்த சனகரிப்பை குறிக்கிறது. அநேக வேத வல்லுநர்கள் இந்த கருத்திலே ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் இது அசீரியர்களை மட்டும் குறிப்பதோடு நின்றுவிடவில்லை. கர்த்தர் கூறுவது இதுதான்: நீங்கள் என் ஜனங்களை கொள்ளையிட்டீர்கள், நான் உங்களை கொள்ளையிடுவேன் என்று சொல்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக பழி வாங்குகிறவர். எனவே நாம் பழி வாங்கக்கூடாது. நாம் தேவனிடத்திலே பிரச்சனைகளை விட்டுவிட வேண்டும். அவர் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார். அவர் உங்களை விட சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். மேலும் இறுதி காலத்திலே உள்ள எதிராளிகளை குறித்தும் அவர்களை தேவன் பழி வாங்குகிறதை குறித்தும் சொல்லப்படுகிறது. இந்த கண்ணோட்டத்திலே இந்த ஜெபத்தை வருகிற வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 33:2, கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும் இக்கட்டு காலத்தில் எங்கள் ரட்சிப்புமாயிரும். இது எதிர்காலத்திலே மீதியாக இருக்கப் போகும் தேவனுடைய ஜனங்களின் ஜெபமாகும். தொடர்ந்து 7, 8 வசனங்களை பாருங்கள். இதோ அவருடைய பராக்கிரமசாலிகள் வெளியிலே அலறுகிறார்கள். சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனம் கசந்து அழுகிறார்கள். பாதைகள் பாழாயின, வழிப்போக்கர் இல்லை. உடன்படிக்கையை மீறுகிறான். நகரங்களை இகழ்ச்சி பண்ணுகிறான். மனுஷனை எண்ணாதே போகிறான். இங்கே சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனக்கசந்து அழுகிறார்கள் என்று பார்க்கிறோம். உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று எல்லா தலைவர்களும் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவை எல்லாமே தோல்வியையே தழுவுகின்றன என்பதை வரலாறு கூறுகிறது. அவ்வாறு மனிதர்களின் முயற்சிகள் வெற்றி பெற்றிருக்குமானால் இத்தனை போர்களை, யுத்தங்களை உலகம் சந்தித்திருக்காது. ஆம் பிரியமானவர்களே, நாம் சமாதானத்தை பற்றி பேசுகிறோம், அதற்கான முயற்சிகளை எடுக்கிறோம். ஆனால் தவறு எங்கே இருக்கிறது தெரியுமா?
நாம் தேவன் விரும்புகிற வழிகளிலே, அவருடைய வழிகளிலே முயற்சிக்கிறதில்லை. ஏசாயா 33:13 தூரத்தில் உள்ளவர்களே, நான் செய்கிறதை கேளுங்கள். சமீபத்தில் இருக்கிறவர்களே, என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். இங்கே 2 விதமான குழு மக்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். ஒன்று தூரத்தில் உள்ளவர்கள், இவர்கள் புறஜாதியார். மற்றும் ஒரு கூட்டம் சமீபத்திலே இருக்கிறவர்கள். இந்த கூட்டம் இஸ்ரவேலரை குறிக்கிறது. இவர்கள் இருவரும் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். வசனம் 14, சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். சீயோனில் உள்ள பாவிகள் என்பது தேவ பக்தியற்ற இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. புறஜாதியாரிலே எவ்வாறு தேவ பக்தி இல்லாதவர்கள் காணப்படுகிறார்களோ அதே போல இஸ்ரவேலுக்குள்ளும் காணப்படுகிறார்கள். பட்சிக்கும் அக்கினி என்பதும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள அக்கினி கடலும் ஒன்றல்ல. ஆனால் எபிரேயர் 12:29 சொல்லப்படுவது போல நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே. அவர் பரிசுத்தமான தேவன். அவர் அந்நாளிலே நியாயம் தீர்க்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். இன்று உலகத்திலே அநேக நாஸ்தீக இயக்கங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மேலும் மேலும் அவை பெருகிக் கொண்டிருக்கின்றன. எனவே நம்முடைய பொறுப்பு இன்னும் அதிகமாகிறது. தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு அதிகமாக நாம் விதைக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக விதைக்க வேண்டியது அவசியமாகும். தேவன் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். ஆகவே நாம் மக்கள் மீது கரிசனை கொண்டு அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பு என்பது அருமையான செய்தி அல்ல. அது நமக்கு நண்பர்களை கொண்டு வந்து சேர்க்காது. ஆனால் ஏசாயா கொடுக்கும் செய்தி அப்படிப்பட்டதே. ஏசாயாவின் செய்தி தேவனுடைய செய்தி. அதை எல்லாரும் கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏசாயா 33:15 நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. இங்கே நீதியாய் நடந்து என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைப்பதால் நீதிமானாக்கப்பட்டவர்களை குறிக்கிறது. அந்த பயங்கரமான நாட்களிலே பாவம் பெருகின இடத்திலே கிருபை அதிகமாக பெருகுகிறதையும் நாம் காண முடியும். இதனை அடுத்துள்ள வசனங்களிலே நாம் 4வது பிரிவிற்கு வருகிறோம். இங்கே அவர்கள் இறுதியான விடுதலைக்காக தேவனை துதிப்பதை பார்க்கலாம். ஏசாயா 33:20-21 நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதுமில்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதுமில்லை. மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போலிருப்பார். வலிக்கிற படகு அங்கே ஓடுவதுமில்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை. பாபிலோன் தனக்குள்ள யூப்ரட்டிஸ் நதியை குறித்தும், அசீரியா டைகிரிஸ் நதியை குறித்தும், எகிப்து நைல் நதியை குறித்தும் பெருமை பாராட்ட முடியும். ஆனால் எருசலேம் எந்த பக்கமும் நிலத்தால் சூழப்பட்ட பகுதி. இங்கே நதிகளும் துறைமுகங்களும் இல்லை. ஆனால் சகரியா சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளிலே தேவன் இஸ்ரவேலுக்கு 1000 வருட அரசாட்சியிலே துறைமுகம் ஒன்றை கொடுப்பார் என்பதை பார்க்க முடிகிறது. சகரியா 14:4-8 வரையுள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். சகரியா கூறுவது போல பூமி அதிர்ச்சியினாலே இது உண்டாகும் என்று நம்பலாம். எனவே 1000 வருட அரசாட்சியிலே எருசலேமில் துறைமுகம் உண்டாயிருக்கும். இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டாகும். மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போலிருப்பார். அதாவது கர்த்தரே அவர்களின் பாதுகாப்புக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஆதாரமாக இருப்பார். ஏசாயா 33:24 வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும்.
ஒரு மகிமையான எதிர்காலம் எருசலேமிற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாச கண்கள் எப்பொழுதும் இப்பொழுது இருக்கின்ற கடுமையான சூழ்நிலையை தாண்டி மகிமையான எதிர்காலத்தையே பார்க்கும். அப்பொழுது எருசலேமில் ஒரு ராஜா வீற்றிருப்பார். சமாதான பிரபு அப்பொழுது பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வருவார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் இன்றைக்கு ஒருவேளை நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையிலே நாம் இருப்போம் என்றால், நம்முடைய அடைக்கலமான இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை அர்ப்பணம் செய்வோம். அவரே நமக்கு அரணும் கோட்டையும் அடைக்கலமுமாயிருப்பார். அது மட்டுமல்ல, வரும் நாட்களிலே அவரே நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வல்லமை உள்ளவர். அந்த 1000 வருட அரசாட்சியின் போது அவர் உலகம் முழுவதற்கும் சமாதானத்தை கொடுக்க அவர் வருகிறவராயிருக்கிறார். அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற நாமும் அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு, அவரை நேசிக்கிற அன்போடு, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ அவர் நம்மை அழைக்கிறார். நம்மை நாமே சற்று சிந்தனை செய்து நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாய் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்படைப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்று நாங்கள் ஜீவனோடு இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்பது உம்முடைய சுத்த கிருபை ஐயா. உம்முடைய வருகையை குறித்து பல முறை எங்களுக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறீர். நீர் நீதியுள்ள நியாயாதிபதியாக வருவீர் என்பதை ஒருமுறை கூட நாங்கள் கேட்டோம். எங்களுடைய மரணத்திற்கு பின் அந்த நியாய தீர்ப்பு இருந்தாலும் உம்முடைய நியாய தீர்ப்பிலே நாங்கள் நிற்கும் பொழுது நாங்கள் சரியானபடி உமக்கு மறு உத்தரவு சொல்லத்தக்கதாக இந்த உலகத்திலே இருக்கும் நாட்களிலேயே நீர் இலவசமாய் கொடுக்கிற பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் உம்முடைய ரட்சிப்பை பரிபூர்ணமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கவும் எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்களிலே யார் யார் இன்னும் எந்தெந்த காரியங்களிலே உம்மை கிட்டி சேர வேண்டுமோ, உம்மை மட்டுமே நம்ப வேண்டுமோ, அப்படியே நம்ப எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு தகாத காரியங்களை நடப்பிக்கிற மனிதர்களை குறித்து நாங்கள் எரிச்சல் அடையாதபடி பதில் செய்வது கர்த்தருடைய பொறுப்பு என்று உம்முடைய கரத்திலே விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யும். அத்தகைய அளவு உம்மை நம்பக்கூடிய தைரியத்தை நீரே எங்களுக்கு தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய சத்தியங்களில் சிலதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளும் கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். இயற்கையாகவே பெண்கள் ஆண்களை விட மிகவும் கவனமானவர்கள். ஆண்கள் ஒரு ஆபத்தை உணர்ந்து கொள்ளும் முன்னரே பெண்கள் அதனை உணர்ந்து கொள்வார்கள். பெந்தேகோஸ்தே நாளில் ஒரு சிலர் மீதே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆனால் 1000 வருட அரசாட்சியில் மாம்சமான எல்லார் மீதும் ஆவியானவர் ஊற்றப்படுவார். நாம் தேவனிடத்திலே நம்முடைய பிரச்சனைகளை விட்டுவிட வேண்டும். அதற்காக அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்வார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக பழிவாங்குகிறவர். எனவே நாம் பழிவாங்க கூடாது. உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று தலைவர்கள் முயற்சிப்பது தோல்வியையே கொண்டு வருகிறது. தூரத்தில் உள்ளவர்கள் என்ற வார்த்தை புறஜாதியாரையும், சமீபத்தில் உள்ளவர்கள் என்பது இஸ்ரவேலரையும் குறிக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்தமைக்கு நன்றி கூறுகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாக ஏசாயா 34, 35 அதிகாரங்களை வாசித்து ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்வார். 2 தெசலோனிக்கேயர் 3:3